ஏன்டா இந்த இடத்துக்கு சாப்பிட போனோமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நேற்று லஞ்சுக்கு வந்து பஃபட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தான் அப்சல்யூட் பார்பிக்யூ டி நகர். ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். நிஜமாக டேஸ்ட்டாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் இப்போ இந்த இடம் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்கும்போது 2:30 ஸ்லாட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி வேறு ஏதாவது இடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது, இல்லை 2:30க்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ட்ரிங்க் வந்து நான் தரேன், உங்களுக்கு பில்லில் வந்து 5% டிஸ்கவுண்ட்டும் தரேன், நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு போனேன். உள்ளே போய் உட்காந்தோடனே வெல்கம் ட்ரிங்க்கை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது தான் எனக்கு தந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து மோர் தென் ஒரு 5-10 பீப்புள் கிட்ட நான் கேட்டுட்டேன், எவனுமே கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் கிரில்லில் கொண்டு வந்து டேபிளில் வச்சாங்க. எல்லா கிரில் ஃபுட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. சிக்கனும் ஒரே மசாலா, ப்ரானும் ஒரே மசாலா, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று வச்சான், அதுவும் ஒரே மசாலா தான். எதுலேயுமே உப்பும் இல்லை மசாலாவும் இல்லை, எல்லாமே ஓவர் குக்டு இல்லைனா அன்குக்டு. இதில் 3 ஐட்டமில் ஃபிஷ்ஷு மட்டும் தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அதனால் அவங்ககிட்ட கேட்டேன், ஃபிஷ்ஷு மட்டும் எனக்கு இன்னொரு ரவுண்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது இல்லை சார் செஞ்சிட்ருக்கோம், கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். சரி நான் அதுக்கப்புறம் வேறு சாப்பிட போயிட்டேன். அதுக்கப்புறம் என் பிளேட்டில் கொண்டு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு போனாங்க. வச்சுட்டு போனால் ஃபிஷ்ஷு வந்து அப்போ தான் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல். அந்த ஃபிஷ்ஷு வந்து குக்கே பண்ணல, குக் பண்ணாத ஃபிஷ் அப்படியே கொண்டு வந்து என் பிளேட்டில் வச்சுட்டு போயிட்டான். நீங்களே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு வந்து அன்குக்டு அப்படியே கொண்டு வந்து ராவாக ஃபிஷ்ஷை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பன்னீர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான். அதில் வாயில் வச்சா அது பன்னீர் டேஸ்ட்டே இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லேபுக்கு விட்டு. அது பன்னீர் கிடையாது. ஏன்னா பன்னீர் நம்ம சாப்பிட்ருப்போம், சின்ன வயசுலேருந்து எவ்வளோ வாட்டி சாப்பிட்ருப்போம், அது ரியல் பன்னீர் கிடையாது. அதுக்கப்புறம் லைவ் கவுண்டரில் இன்னொரு சம்பவம் நடந்தது. லைவ் கவுண்டரில் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு பின்னாடி ஒரு பெரிய தவாவில் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருந்தான், இந்த சைடு ஒருத்தன் தோசை ஊற்றிட்டு இருந்தான். அந்த தோசை ஊற்றுறவன் பக்கத்தில் ஒரு சின்னதாக அழுக்கு தண்ணி ஒன்று இருந்தது. அவன் அந்த தண்ணி எடுத்து தான் இப்படி போட்டு தோசை ஊற்றினான். சரி ஓகே அது இந்த தண்ணி தான் போல், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தவா அந்த கரண்டியும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு அப்புறம் அதில் தோசை ஊற்றினான். இதை எப்படா சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியாக அதில் மாவு கையில் பட்டுச்சுன்னு அந்த தண்ணியை இப்படி கையில் எடுத்துட்டு அப்புறம் இப்படின்னு தெளித்தான். பின்னாடி ஒருத்தன் சிக்கன் செஞ்சுட்டு இருந்தான், அவனோட சிக்கனில் கொண்டு போய் அந்த தண்ணி விழுந்துச்சு. அவன் அதை அப்படியே பெரட்டி இன்னொருத்தனுக்கு கையில் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்னதுன்னா, சிக்கன் விங்ஸு இந்த சில ஐட்டம்ஸ்லாம் வந்து டேபிளில் கொண்டு வந்து சர்வ் பண்ணுறானுங்க. அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் விங்ஸ் ஆல்ரெடி வறுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அதோட குக்கிங் ஸ்டேஜ் வந்து டன், குக் பண்ணி முடிச்சுட்டாங்க, வறுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதை ப்ரீ ஹீட் பண்ணி தான் இன்னொருத்தவங்களுக்கு தரணுமே தவிர அதை வந்துட்டு திரும்பவும் குக் பண்ணக்கூடாது. ஒரு டைம் ஒரு ஆயிலில் ஒரு ஃபுட்டை வந்து குக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபுல்லி குக்குடானா திரும்ப குக் பண்ணக்கூடாது, வேஸ்ட். அது வரவங்களுக்குலாம் கொண்டு வந்து அந்த சிக்கன் விங்ஸு சில ஐட்டம்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புதுசையும் பழசையும் ஒன்றா சேர்த்து ஒரு கடாயில் போட்டு சூடு பண்ணி அதை அவன் சாப்பிட மாட்டான், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஃபுட்டை கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுறாங்க. இப்படி தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப மோசம். இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டு இவ்வளோ வேர்ஸ்ட்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ டி நகரில் நான் ஃபேஸ் பண்ணேன். ரியலி வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஃபுட்டுமே டேஸ்ட்டாக இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. நிறைய